ஈஸ்வரப்பற்றவர்கள் ஏற்கனவே வேதங்களை மேலிருந்து கீழ், கீழிருந்து மேல் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயல்களை எல்லாம் செயல்படுத்தியவர் என்பதால் அவருடைய உபதேச கருத்துக்கள், சில கருத்துக்கள் நாம் நம்முடைய மனிதனுடைய எண்ணங்களில் கலந்து சிந்தித்து பார்த்தால் அது எப்படி சாத்தியமாகும் என்று நாம் எளிதாக சொல்லிவிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு கருத்தை மையமாக வைத்துத்தான் இந்த உபதேசமே கொடுக்கின்றார். கலக்கம் வந்துவிட்டால் அதுவும் நன்மைக்கேதான் என்ற எண்ணம் ஏனப்பா உனக்கு வரவில்லை என்று கேள்வியோடு இதை தொடுக்கின்றார். கஷ்டம் வந்தாலே, மனதிலே சஞ்சலம் வந்தாலே, அல்லது மனதிலே சந்தேகமோ குழப்பமோ வந்தாலே அது சாதாரண எந்த மனிதனும் அது நன்மை என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அப்படி நாம் பழகவில்லை, அப்படி யாரும் நமக்கு சொல்லித்தரவில்லை. கஷ்டமோ கலக்கமோ துன்பமோ வந்துவிட்டால் நம் மனம் சோர்வடைந்து விடுகின்றது, நம்முடைய சுவாச நிலையும் சுவாசமே குறைந்து விடுகின்றது, வலு குறைந்து விடுகின்றது. ஆனால் இங்கே அவர் அதை நேர் மாறாக அது நன்மைக்குத்தானப்பா, நீ ஏன் அது நன்மைக்கு வருகிறது என்று நீ ஏன் எண்ணம், அந்த எண்ணம் அல்ல அந்த நினைப்பு ஏன் உனக்கு வரவில்லை என்று கேள்வியாக கேட்கின்றார். கஷ்ட நஷ்டங்கள் கலந்துதானப்பா வாழ்க்கை. சுவாச நிலை என்பதே மனிதனின் வாழ்க்கை தானப்பா. இந்த சுவாச நிலையை பற்றி பல எண்ணிலடங்காத பதிவுகளை உனக்கு கொடுத்துள்ளேன். அதிலே உன் நிலை கடுகளவுதான் வந்திருக்கின்றாய், கடுகளவுதானப்பா நீ ஏற்றுக்கொண்டிருக்கின்றாய் என்று அதையும் சுட்டி காட்டுகின்றார். காரணம், இந்த சுவாச நிலையை பற்றி ஏன் இதை சொல்லுகிறார் என்றால், கஷ்டம் வரும்பொழுது தன் மனநிலையை அதற்குள் ஐக்கியப்படுத்துவனுக்கு அதே எண்ணம்தான் எல்லா சுவாசத்திலும் கலந்து விடுமப்பா. அவ்வெண்ணத்தையே மீண்டும் மீண்டும் சுவாசிப்பதால் அவ்வெண்ணமேதான் மனதில் ஒருநிலைப்படுகின்றது. ஏனென்றால் இந்த ஒருநிலைப்படுகிறது என்பதை பல இடங்களிலே மனதை ஒருநிலைப்படுத்து, மனதை ஈசன்பால் செலுத்து, உன் எண்ணத்தில் ஈசன் தான் வர வேண்டும், உன் மனதை ஒருநிலைப்படுத்து என்று சொல்வது போன்று இங்கே கலக்கத்தையும் கஷ்டத்தையும் நமக்குள் ஐக்கியப்படுத்தி அதன்பால் நம் நினைவுகளை செலுத்திவிட்டால் நம் எண்ணம், நம்முடைய சுவாசம் எல்லாமே அதிலேயே ஒருநிலைப்படுகின்றது. ஆக கலக்கத்தையும் கஷ்டத்தையும் நமக்குள் ஒருநிலைப்படுத்த முடிகின்றது. அதைத்தான் இங்கே சுட்டி காட்டுகின்றார். ஆக நீ அது உனக்குள் ஒருநிலைப்படாதபடி இது நல்லது, இது நன்மைக்குத்தான் வந்திருக்கின்றது என்று ஏன் நீ எண்ணவில்லை என்று கேட்கின்றார். காரணம், அந்த கஷ்டத்தின் நிலையிலேயே எண்ணிக்கொண்டிருப்பவன் தன் எண்ணத்தையும் மறந்து விடுகின்றான், தன் நிலையையும் உணர்வதில்லை. ஆக முதலில் வந்த கஷ்டத்தையே எண்ணிக்கொண்டு அதனால் சோர்வும் சோகையும் ஆகிவிடுகின்றானப்பா. சோர்வான மனம் உள்ளவனுக்கு அடுத்து கோப நிலை அதிகரிக்கும். இப்படி ஒன்றுடன் ஒன்று கலந்து விட்டால் உடல்நிலையும் மாறிவிடுகின்றது, உடலிலும் ஆரோக்கியமில்லாத நிலை ஆகிவிடுகின்றது. அப்பொழுது இந்நிலையை மாற்ற என்ன செய்ய வேண்டும்? நல்லதாக எண்ண வேண்டும் என்றால் அதற்குண்டான உபாயம் என்ன? அதைத்தான் இங்கே கஷ்டம் வரும் பொழுது நல்நிலையை மனதில் எண்ணி, சரி கஷ்டம் வந்துவிட்டது, இதை போக்க என்ன செய்யலாம் என்ற அந்த உதயம் நமக்குள், அத்தகைய ஒரு எண்ணம் உதயமாவதற்கு, அதாவது உதிப்பதற்கு சிறிது நேரம் தியானத்தில் இருந்திடப்பா. ஈஸ்வரா ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி அந்த மகரிஷிகளின் அருள்சக்தி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா, அந்த மகரிஷிகளின் அருள்சக்தி என் இரத்த நாளங்களிலே கலந்து என் உடல் முழுவதும் படர வேண்டும் ஈஸ்வரா, என்னை அறியாது எனக்குள் இயக்கிக் கொண்டிருக்கும் இந்த கஷ்டமான நிலையிலிருந்து நான் விடுபட வேண்டும் ஈஸ்வரா, அதற்குண்டான உபாயத்தை நீ கூறப்பா, எனக்கு இந்த வழியை காட்டப்பா என்று நீ சிறிது நேரம் தியானத்தில் இருந்திடப்பா. அந்நிலையில் அவன் அருள்வான் பல வழிமுறைகளை. ஏனென்றால் இப்படி ஈஸ்வரா என்று நாம் எண்ணப்படும் போது நம்முடைய சுவாச நிலை ஒருநிலைப்படுகின்றது, உயிரோடு ஒன்றி ஈசனோடு ஒன்றி. ஆக சுவாச நிலை ஒருநிலைப்பட்டு உயர்ந்த ஒழுங்கின் தன்மை நாம் சுவாசம் எடுத்தால், உயிரோடு ஒன்றி எடுத்தால் அவன் அருள்வான் பல வழிமுறைகளை. ஆகவே கஷ்டத்தை மனதிற்குள் அடக்கிவிடாதே, அதை ஒதுக்கி தள்ளிவிடு. ஆக இதை நீ மறுக்காதே, இது எப்படி சாத்தியமாகும் என்று கேட்காதே, நியாய அநியாயத்தை நீ பேசாதே. அந்தந்த நேரத்தில் எல்லாம் அவன் வருவான், உன்னுள்ளே வந்து உன்னை வழி நடத்துவான். அவன் வழி நடந்துவிட்டால், அவன் வழி உன்னை நடத்திவிட்டால் உன் சுவாச நிலையும் உடல்நிலையும் மாறாதப்பா.
நல் சுவாசத்தை எடுப்பதுதான் சரியான வாழ்க்கை முறையப்பா. கலக்கமான நெஞ்சு, கலக்கமான மனதும் இருந்துவிட்டால் எல்லாமே கலக்கம்தானப்பா. அதனால் உடல்நிலையும் மனநிலையும் பாதிப்படையும் அப்பா. கலக்கம் வந்துவிட்டாலே அது நன்மைக்குத்தான் என்ற எண்ணம், அதை நீ கொண்டு வா. கலங்காதே, தடங்கல்களை எண்ணி வருத்தப்படாதே. அதுவும் நன்மைக்கே என்ற எண்ணம் தானப்பா உனக்குள் உதயமாக வேண்டும். இந்த இடத்திலே மீண்டும் இதை தெளிவாக சுட்டிக்காட்டி, அந்தந்த நேரத்திலெல்லாம் அவன் வருவான் என்றால் ஈசனை சொல்லுகின்றார். ஆக அவன் வருவான் என்ற நிலையில் நான் வருவேனப்பா உனக்குள்ளே, உன்னுள்ளே வந்து உன்னை நான் வழி நடத்துவேன். என் வழி நீ நடந்துவிட்டால் உன் சுவாச நிலை மாறாதப்பா. என் உணவின் தன்மை நீ சுவாசமாக எடுப்பதானப்பா உன்னுடைய வாழ்க்கை முறை என்று குருவாக இருக்கக்கூடிய ஈஸ்வரப்பட்டு தன் சிஷியனுக்கு இப்படித்தான் வழி காட்டுகின்றார். ஆக வாழும் வாழ்க்கை உனதல்ல, அவனிட்ட பிச்சைதான் உன்னுடைய வாழ்க்கை. அவனே அருள்வான் அனைத்தையும். மனதை நீ ஒருநிலைப்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் இதற்குத்தானப்பா, எல்லாம் நன்மைக்கே. ஒளியும் இருளும், அதாவது வெளிச்சமும் இருளும் ஒன்று போல்தான் மாறி மாறி சுழன்று வருகின்றது. நாம் காலை இரவு என்று தினசரி பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். இரண்டும் மாறி மாறிதான் சுழன்று கொண்டிருக்கின்றது. அது இயற்கையுடைய நியதி. அது எப்படி மாறி மாறி சுழன்று கொண்டு இருக்கின்றதோ, நாம் இந்த இருளான நிலைகளை நமக்குள் உள்ளே விடாதபடி ஜோதி நிலையை நீ ஏற்றப்பா, ஜோதி நிலையை நீ பெறப்பா. அதற்குத்தானப்பா உன்னை ஈஸ்வரனுடன் உன் நினைவை கொண்டு போக சொல்லுகின்றேன். நீ விட்ட கடனை முடிக்கத்தான் நான் வந்துள்ளேன். வழி அமைத்ததெல்லாம் அவன் செயல், ஆண்டிடுவான் அவனே உன்னையும் என்று எண்ணிவிடப்பா. ஆக மரம் வைத்தவன் தண்ணீரை ஊற்றுவானப்பா. ஆக மரமாக இருக்கக்கூடிய நீ ஊற்றக்கூடிய தண்ணீரை மட்டும் எடுத்தால் போதுமானது என்று இங்கே தெளிவாக சுட்டிக்காட்டி, இந்த மனநிலையை மாற்றிடாமல் அமைதி கொண்டு நல் சுவாசங்களை எடுத்து நல் எண்ணங்களை உனக்குள் உணர்த்து உயர்ந்த உணர்வை நீ பெற்றிடுவாய் என்று ஆசி கூறுகின்றார். ஆக ஆண்டிடுவான் அவனே உன்னையும், அவனே வழி அமைப்பான். விட்ட கடனை முடிக்கத்தான் வந்துள்ளேன். ஆக சிஷ்யன் என்று உன்னை தேர்ந்தெடுத்தாலும் உன்னை அந்த உயர்ந்த நிலைக்கு வழிகாட்டி அழைத்து செல்லும் பொறுப்பு எனக்குள் உள்ளது. ஆக வழி அமைத்தது என் செயல்தான். அந்த வழியை நீ மனநிலையை மாற்றிவிடாது. அமைதி கொள்ளப்பா, நல்ல சுவாசங்களை இழப்பா, நல்ல எண்ணங்களை உனக்குள் வளர்த்துக் கொள்ளப்பா. உயர்ந்த உணர்வை நீ பெறுவாய். அது சோர்வையும் கலக்கத்தையும் வேதனையும் சஞ்சலத்தையும் உனக்குள் விடாதே. அதை நீ ஏற்றுக்கொள்ளாதே. ஏதோ ஒரு நல்லதுக்காகத்தான் இது வந்திருக்கின்றது. அது என்ன? அந்த நல்லதை நான் பெற வேண்டும் என்று உயிரான ஈசனிடம் வேண்டினால் அவன் கொடுப்பான் அப்பா உதயத்தை. அந்த உதயம் கிடைத்துவிட்டால் உனக்கு வழி சீராகிவிடும். அவனே உன்னை வழி நடத்துவான். அதை நீ அனுபவபூர்வமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆக உன் சுவாசம் அப்பொழுதுதான் அப்பா சீராகும். சுவாச நிலை சீராக அமைந்தால்தான் மனதும் ஒருநிலைப்படும். ஒருநிலைப்பட்டால் தான் நம் உயிரோடு ஒன்றி அந்த ஜோதி நிலையும் பெற முடியும். ஆக அந்த உயிரோடு ஒன்றி ஜோதி நிலை பெறுவதற்கு இதுதானப்ப சரியான முறை என்று ஈஸ்வரப்பற்று இங்கே கலக்கமான நிலைகளில் நாம் அணுக வேண்டிய முறை, அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய முறை, அதை கையாள வேண்டிய முறை, அதை நாம் நம் சுவாச நிலை பாதிக்காத வண்ணம் சீர்படுத்தக்கூடாது உண்டான செம்மையான வழிமுறைகளை இதிலே நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்.